10, 5, 4, 3, 2, 1, fire. அப்பாவி மக்கள், குழந்தைகள், முதியவர்கள் என எந்த கரிசனமும் இன்றி அமெரிக்கா நடத்திய முதல் அணுகுண்டு தாக்குதலின் 79வது ஆண்டு இன்று. 1945 ஆகஸ்ட் 6 காலை 8 மணி அன்று காலை வழக்கம் போல் ஜப்பானின் துறைமுக நகரான ஹிரோஷிமா நகரமும் துயில் கலைந்து பரபரப்பாகிக் கொண்டிருந்தது. எல்லோரும் காலை பரபரப்பில் இருந்த நேரம். பிள்ளைகள் பள்ளிக்குப் போக தயார் நிலையில். அப்பா, சில வீட்டில் அம்மாவும் வேலைக்குப் போக தயார் நிலையில். தாய்மார்கள் மதிய உணவும் காலை உணவும் தயாரிக்கும் மும்முரத்தில் திடீர் என ஒலித்தது சைரன். எதிரி விமான தாக்குதலுக்கான எச்சரிக்கை. விமானம் எங்கு குண்டு போடுமோ, யார் யார் மடிவர்களோ என்ற அச்சமும் பீதியும் அனைவரையும் வாட்டியது. விமானத்திலிருந்து குண்டு விழும், பெரும் சப்தம் கேட்கும் என எதிர்பார்ப்புடன் இருந்த அனைவரும் சற்றே அச்சத்தில் ஆழ்ந்தனர். தலைக்கு மேலே 2 விமானங்கள் பறந்தன. எங்கு குண்டு விழுமோ என அச்சப்பட்டு அண்ணாந்து பார்த்தவர் வியப்பில் ஆழ்ந்தனர். முதலில் வந்த விமானம் பூசணிக்காய் போன்ற ஏதோ ஒன்றை பாராசூட்டின் மூலம் கீழே போட்டுவிட்டுச் சென்றுவிட்டது. 2வது விமானம் அங்கேயே வட்டமடித்துக் கொண்டிருந்தது. சிலர் விமானத்திலிருந்து ஏதோ விழுகிறதே என வேடிக்கை பார்த்து நின்றனர். அடுத்து ஏற்படப் போகும் அவலத்தை அறியாமல். விமானத்திலிருந்து விழுந்த குண்டு வெடிக்கவில்லை. பெரும் சப்தம் எதுவும் எழுப்பவில்லை. ஆனால் எங்கும் பரவியது பெரும் ஒலி, கண்ணை கூசும் ஒளி. ஒளியின் பிரகாசம் அவ்வளவு அதிகமாக இருந்ததால் நிழல் கூட ஏற்படவில்லை. ஒன்றன் பின் ஒன்றாக 2 ஒளிவீச்சு. ஒளிவீச்சிற்கு பிறகு சுமார் 2000 அடி உயர்ந்த புகை தூசு மண்டலம் தென்பட்டது. வானம் இருண்டது. அதுவரை தெளிவாக இருந்த வானம் முற்றிலும் தூசு படிந்து இரவு போல ஆகியது. ஒளிவீச்சு பட்டவர்கள் திடீர் என வலியை உணர்ந்தனர். அவர்களது ஆடைகள் எரிந்து சுற்றும் முற்றும் வீடுகள் இடிந்து போயிருந்தன. கண்ணாடி உடைந்து சிதறி பலர் காயமடைந்தனர். அந்த நகரமே அழிந்து போயிருந்தது. எல்லாம் ஒரு சில வினாடிகளில். ஒளிவீச்சு அடங்கியதும் எங்கும் பரவியது பெரும் தீ. சற்று நேரத்தில் நகரின் மையப்பகுதி பெரும் தீயில். எரிகின்ற பொருட்களெல்லாம் தாமே எரியத் துவங்கின. மனிதர்களின் தோல் கூட அனலில் வெந்து உரிந்தது. குண்டுவீச்சின் மையப்பகுதியில் கன நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் சட்டென்று பஸ்பமாகினர். அவர்களது எலும்பு கூட மிஞ்சவில்லை. எல்லாம் கன நொடியில் எரிந்தது. சம்பல் கூட மிஞ்சாமல் போயிற்று. அவ்வாறு மடிந்தவர்கள் பெரும் வேதனையும் வலியும் இல்லாமல் இறந்து போயினர். ஆனால் குண்டு வீச்சின் மையப்பகுதிக்கு சற்றே விலகியிருந்தவர்கள் தீயிலும் இடிபாடுகளிலும் பட்டு வலி வேதனையுடன் மடிந்தனர். எங்கும் அவலக்குரல். காப்பாற்ற உதவிக்கரம் நீட்ட ஒரு ஆள் கூட மிஞ்சவில்லை. ஹிரோஷிமாவில் குண்டு விழுந்த இடத்திலிருந்து சுமார் 280 மீட்டர் சுற்றளவுக்குள் இருந்த கல்லையும் மண்ணையும் தவிர எரியக்கூடிய பொருட்கள் அனைத்தும் ஒரு வினாடிக்கும் குறைவான நேரத்தில் சாம்பலாகியிருந்தன. அணுகுண்டிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தின் அளவு 3 லட்சம் டிகிரி செல்சியஸ் என்கிறார்கள். அடுத்த ஒரு வினாடியில் 280 மீட்டர் சுற்றளவுக்கு பரவிய வெப்பத்தின் அளவு 4 முதல் 5000 டிகிரி செல்சியஸ். நகரத்திற்கு 2000 அடிகளுக்கும் மேல் தீப்பிழம்புகள் தெரிந்தன. மொத்தத்தில் சுமார் 16 கிலோமீட்டர் நிலப்பரப்பில் இருந்த அனைத்தும் முழுமையாக அழிந்தது. கட்டங்கள் தரைமட்டமாயின. குண்டு வெடித்த சில நிமிடங்களில் கனத்த புழுதி மேகங்களும் புகையும் வானில் நிரம்பி பகல் இருண்டது. ஹீரோஷிமா நகரை அணைத்துக்கொண்டு 2 ஆறுகள் ஓடின. அணுகுண்டு வெடித்தவுடன் ஏற்பட்ட வெப்பத்தை தணிக்க இந்த ஆறுகளுக்கு அருகில் இருந்தவர்கள் அனைவரும் ஆழத்தை பற்றிய பயமே இல்லாமல் சரமாரியாக குதிக்க ஆரம்பித்தனர். ஆனா பெண்ணா, உடலில் துணி இருக்கிறதா இல்லையா, தனக்கு அடியில் இருக்கும் உடலில் உயிர் இருக்கிறதா இல்லையா, யாருக்கும் எந்த நினைப்பும் இல்லை. வெப்பத்தை எப்படியாவது குறைத்தால் போதும் என்று எண்ணி தொங்கிக் கொண்டிருக்கும் சதைகளுடன் ஆற்றில் குதித்த பிறகுதான் தெரிந்தது ஆற்று நீரும் கொதித்துக் கொண்டிருக்கிறது என்று. ஜூவாலை அணைந்தவுடன் அடர்த்தியான நச்சுக் கரும்புகை மேகங்களாக உயரத்தில் உருவெடுத்து உலவின. சற்று நேரத்தில் மழை பொழிய துவங்கியது. ஆகா, வெப்பத்தை தணிக்க மழையாவது பெய்கிறதே என மகிழ்ந்து மழையில் நனைந்தவர்கள் எல்லாம் முட்டாளாகினர். பெய்தது கருநிற அமிலமழை. மழைத்துளிகளில் கதிரியக்கத் துகள்கள் இருந்ததுதான் அமிலமழைக்குக் காரணம். மழைப்பட்டவர்கள் உடல் அமிலத்தில் அழிந்து மடிந்தனர்.